ஸோ ஹைப் இல்லாத ரசல்மேனியாக்கு ஓரளவு ஹைப் ஆனது வந்து இந்த 3 ஸ்டோர் லைன் தான் காரணம். ஸோ பிராக் லெஸ்னர் விசஸ் ஓபா ஃபெம்மி, அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டன் விசஸ் கோடி ரோட்ஸ், அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்க். ஸோ இந்த 3 ஸ்டோர் லைனா ஸோ இந்த 3 மேட்சாக தான் ஸோ ரெசல்மேனியா 42ல் வந்து பயங்கரமான ஹைப்பாக இருந்துச்சு. பட் எனக்கு இந்த 3 மேட்ச்சில் ஸோ எந்த ஃபியூட் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் எதற்காக வந்து ஸோ ரொம்ப காத்துட்டு இருந்தேன் அப்படின்னா, அதை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ ராண்டி ஆர்டன் விசஸ் கோடி ரோட்ஸ் தான். ஏன்னா இதோட கம்ப்ளீட் கோரே வந்து மாறி போச்சு. அதாவது கோடி ரோட்ஸ் வந்து 1000 தான் நல்லவனா இருந்தாலும் இப்போதைக்கு அவர் தான் ஃபேஸ், அதாவது ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக பூ வாங்கிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லர். ஸோ அதேமாரி ஸோ எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆப்பனன் ராண்டி ஆர்டன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபேஸ்டனாக இருந்த ராண்டி ஆர்டன் ஒரு பயங்கரமான வில்லன் ஓஜி ராண்டி ஆர்டன் வந்து திரும்ப வந்திருந்தார். ஸோ இதனாலே வந்து இந்த மேட்ச்சுக்கு ஒரு பயங்கரமான ஹைப்பு வந்து இருந்துச்சு. ஸோ எண்டிங் அதெல்லாம் வேற, பட் மேட்ச் வைஸ் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ ராண்டி ஆர்டன் அவரோட வில்லத்தனத்தை முற்றிலுமாக வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாரு. ஸோ பயங்கரமாக ஒரு ஹைப் வந்து இருந்துச்சு. பட் இப்போ ரீசன்ட் நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோடில் ஸோ இந்த ஹைப்பை அப்படியே வந்து குண்டு தோண்டி புதைச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரியுமே. ஸோ முன்னமே வின்ஸ் மிக்மேன் இருக்கிறது வரைக்கும் ஸோ ஸ்டோரில் என்ன அது ஒரு பக்காவான ஸ்டோரில் என்ன ஒன் வேயை வந்து அது தரமாக போயிட்டுருக்கோம். பட் டிகேஓ இடையில நல்லதான் பண்ணாங்க. ஓகேப்பா குப்பையிலேருந்து ஸோ நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு தரமாக போயிட்டு இருந்து. பட் இதெல்லாம் இப்படி இருக்காது. டிகேஓட புக்கிங்கே வேறு மாதிரி இல்லை இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் ஆமாடா நீங்கள் கரெக்டாக தான் சொன்னேன். ஸோ நாங்கள் வேறு மாதிரி தான் பண்ணோம் அப்படிங்கிற மாரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காமல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ராண்டி ஆர்டன் வில்லன், ஸோ கோடி வந்து ஒரு ஹீரோ. அதேமாரி ஸோ ஃபேன்ஸோட சப்போர்ட் வந்து வில்லனான ராண்டி ஆர்டனுக்கு தான் இருக்குது. ஸோ கோடிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இதே வந்து ஸ்டோர் லைனாக நல்லா எடுத்துகிட்டு போய் ரெசல்மேனியா 42ல் ஸோ மேட்சின் நடத்தி ஸோ என்னோட ஆசை என்னென்னா ராண்டி ஆர்டனா 15 டைம் சாம்பியன் ஆகியாச்சுன்னா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான முடிவாக வந்திருக்கும். ஸோ ரேட்டிங்ஸ் வந்து டவுனில் இருந்த ரேட்டிங்ஸாக ராண்டி ஆர்டன் இழுத்துட்டு வந்துடுவார். பட் சம்மந்தம் இல்லாமல் எதுக்காக இந்த ஒரு ஃபியூடுக்குள்ள ஸோ இவருக்கு ஒரு ஒய்ஸ் மேன், அதுவும் நம்ம பேட் மேக்கஃபியை எதற்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இதில் ஒரு மேட்ரே இருக்குது. ஸோ ஈவன் நான் கூட கொஞ்சம் ஹைப்பாக தான் இருந்தேன். ஸோ யாரோ ஒருத்தர் வர போகிறாரு, ஸோ ராண்டி ஆர்டனுக்கு வந்து உதவி பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல நானும் வந்து ஆசையாக தான் இருந்தேன். பட் இது வந்து பேட் மேக்கஃபியாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து பர்சனலி வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு. ஸோ ஏன்னா நான் எதிர்பார்த்தது வந்து வேறு பெரிய பெரிய ரூமர்லாம் எதிர்பார்த்தேன். ஸோ ராக்கு சரி அதெல்லாம் கொஞ்சம் பேராசையாக இருந்தாலும் இப்போதைக்கு கோடிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது ஸோ நம்ம கெவின் ஓவன்ஸ். ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஜுரியில் இருந்து ரெக்கவர் ஆகிட்டாரு. ஸோ மேபி அந்த ஆள் வந்து ஸோ ரிட்டன் வந்துடுவார். ஸோ கோடி அதாவது ராண்டிக்கு உதவி பண்ணுறதுக்கு கோடியோட இன்னொரு எதிரி வந்து சேர்ந்தாருன்னா அது கொஞ்சம் லாஜிக் படி இருக்கும். எதற்காக சம்மந்தமே இல்லாமல் ஸோ சம்மந்தமே கிடையாது. ஸோ அதாவது நம்ம கோடிக்கும் பேட் மேக்கஃபிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவங்களுக்குள்ள ஒரு 1000 ரூபாய் பகை கூட கிடையாது. இருந்த பிறகு எதுக்காக இதுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு உதவி பண்ணாச்சு. ஸோ இதெல்லாமே வந்து டிகேவோட வேலை தான். ஸோ இப்போ ஏகப்பட்ட நியூஸ் வந்துடுச்சு. ஸோ இது முற்றிலும் வந்து டிகேவோட வேலை தான். ஸோ டிகேஓ தான் வந்து பேட் மேக்கஃபியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டோரில் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ ராண்டி ஆர்டனும் கோடி ரோட்ஸ் மட்டுமே போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இங்கே 2 பேர்த்துக்குமே டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே கடந்த ஒரு 3 வாரம் ஸ்டோர்லைன் பண்ணதே வந்து தரமான ஒரு ரேட்டிங் வந்து வாங்கி கொடுத்துருந்துச்சு. ஸோ இதே வந்து ப்ராப்பராக கொண்டு போயிருக்கலாம். இதே வந்து நல்லா தான் இருந்து இதே மாசாக இருந்துச்சு. ஸோ ஈவன் ஸோ இவங்க 2 பேர் இருக்கிற டைம்லேயே வந்து நல்லா வந்து அதாவது எனக்கு பிடிச்ச ஸ்டோர்லைனே இதாக தான் வந்து இருந்துச்சு. பட் ஓகே ஸோ ஏதோ ஒரு வயசுமான கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதன் மூலயமா இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டோர் லைன் வந்து சூடு பிடிக்கும்னு பார்த்தா பேட் மேக்கஃபி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பர்சனலி பிடிக்கல. ஸோ அதுவும் ராண்டி ஆர்டனுக்கு வந்து ஒரு யங் டேலண்டாக வந்து வயசு மேனாக கொண்டு விட்டு ஸோ அது கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அது இந்த செக்மெண்ட் அதாவது ரீசன் நடந்த அது பேட் மேக்கஃபி உள்ள இருந்தார்ல ஸோ ஸ்மாக்டவுன் எபிசோடில் ஸோ அந்த செக்மெண்ட் எனக்கு வந்து பர்சனலி வந்து பிடிக்கல. ஸோ அந்த அளவுக்கு மொக்க பண்ணி விட்டாங்க. ஸோ ரொம்ப அடி வாங்கிட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து ஸோ நம்ம எதிர்பார்க்குறது மாதிரி தான். ஸோ எப்படியும் வாரம் நடக்கிற ஸ்டோர் லைனில் ஸோ நம்ம கோடியை வச்சு மொத்த போகிறாங்க. ஸோ கோடி ரோட்ஸை வந்து ஒரு வேல்யூ டைட்டிலுக்கான மெட்டீரியல் மாதிரியே தெரில. ஏதோ ஒரு ஜாப் ரெஸ்லரை வந்து தூக்கி போட்டு பந்தாடுறது மாதிரி தான் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே அப்படி தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஈவந்தோ ஸோ நம்ம ராண்டி ஆர்டனா கோடியை ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து குறுக்கால இந்த பேட் மேக்கஃபி வந்து இவரை மொத்திடுவாங்க. ஸோ ரெசல்மேனியா வரைக்கும் இது தான் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஸோ ரெசல்மேனியாலே கூட ஸோ ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கிறதுப்போ ஸோ இவர் வந்து ரிங் சைடில் தான் வந்து இருப்பார். ஸோ
இவர் வந்து இந்த மேட்ச்சில் டிஸ்ட்ராக்ஷன் பயங்கரமாக வந்து கொடுப்பாரு. ஸோ ஒன்று இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ கோடி ரோட்ஸ் இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் மீறி ஸோ எல்லா சிம்பதியும் ஏற்படுத்துவாங்க. ஸோ ரேண்டேட்டன் அவரோட வில்லத்தனத்தை பெரிய லெவலில் கவனிப்பார். சீட்டிங்கு ஸோ பேட் மெகஃபியும் இன்டர்ஃபரன்ஸ் பெரிய லெவலில் பண்ணார். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து சமாளித்து வந்து ஒன்று கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணுற மாதிரி காணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸோ நம்ம ரேண்டி ஆர்டன் வில்லத்தனத்தெல்லாம் யூஸ் பண்ணி பேட் மெகஃபியோட இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்து நியூ 15 டைம் சாம்பியனாக தான் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி 2 விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ நடந்து போகிற கூட இந்த மேட்ச் வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் மேட்சாக தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் தான். பட் அந்த ப்ராப்பர் வில்லனிசம் அந்த 2009 இருந்த அந்த ஓஜி வில்லனை தனியாக காமிச்சா தான் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் அதை வந்து நல்லா இருந்த ஸ்டோரிலைன்னா நார் அடிச்சுட்டானுங்க. ஸோ ஒரு ஓஜி வில்லனா வந்து தனியாக பார்த்துருக்கலாம். ஸோ தனியாக ரேண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸை இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். பட் வந்து இந்த டைம் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிடிக்டபிள் தான். ஸோ இவர் வந்து இவரை சீட்டிங் பண்ணி ட்ரெஸ் எதிர்ப்பார் அந்த மேட்ச்சில். ஸோ அதேமாதிரி இதுக்கு மேலே செக்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்ம கோடி அடி வாங்க போகிறாரு. ஸோ நம்ம பேட் மெகஃபியோ நம்ம ரேண்டி ஆர்டனை சேர்ந்து வந்து மொத்துவாங்க. ஸோ மேட்ச்சில் ரிங் சைடு இருப்பார். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார். ஸோ எண்டிங் நம்ம சொன்ன மாதிரி தான் 2 பேரும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2மே டிஸ்ட்ராக்ஷன் மூலயமா ஸோ ஒன்று சிம்பத்தி மூலயமா வந்து ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கருணையை வந்து WWE கொண்டு வந்து ஸோ இதுக்கு மேலே முட்டு கொடுத்து ஸோ அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லி ஸோ அவரை திரும்ப வந்து ரீட்டர்ன் பண்ண வைக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ ரேண்டி ஆர்டன் வந்து சாம்பியன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ பட் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கலாம் WWE. ஸோ நம்ம கெவின் ஓவன்ஸ் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டார்ல, பேசாமல் அவரே வந்து கூட்டு வந்து ஒய்ஸ்மோனா போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2 பேர்த்துக்குமே வந்து கோடி ரோட்ஸை பிடிக்காது. ஸோ 2 பேருமே வந்து ஸோ கோடிக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னா கூட ஒரு லாஜிக் இருக்கும். ஓகே இவங்க 2 பேருக்கும் பிடிக்காது, ஒருத்தன் வந்து அப்படின்னா கூட நல்லா இருக்கும். சரி ஸோ ரசல் மீடியாவில் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் கூட ஸோ அடுத்த இந்த ஸ்டோரி லைன் வந்து நகரம். ஸோ ஆப்பனண்டாக கெவின் ஓவன்ஸ் கூட வந்து கோடி திரும்ப வந்து ஸ்டோரி லைன் பண்ணார். ஸோ சம்மர் ஸ்லாம் வரைக்கும் ஒரு தீயாக வந்து போயிருக்கோம். பட் இப்போ எனக்கு இதில் அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஓரளவு வந்து கெஸ் ஆகிடுச்சு. அது வின்னர் மட்டும் தான் எனக்கு வந்து அது ஒரு அன்பிரிடிக்டபிளாக இருக்குது. ஸோ அதுவும் WWE என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ அதனால் மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதுக்கு மேலே எனக்கு இந்த மேட்ச்சில் ஸோ எந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஸ்டோரி லைனுக்குலாம் பேட் மெகஃபியை கொண்டு வந்தது சரியான முடிவு தானா? அதாவது இப்போ WWE வந்து டிக்கெட் செல்லிங்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால. பட் இது ஸ்டோரி லைனில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலை. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ராங் டிசிஷன் தான். ஸோ அதாவது இந்த பேட் மெகஃபியை கொண்டு வந்ததே வந்து அதாவது இவரை கொண்டு வரணும். ஸோ இவர் ரேண்டி கூட சேர்த்து விடணும் அப்படிங்கிற பிளானை போட்டதே வந்து TKO தான். ஸோ TKO தான் இந்த மாதிரி WWE சொல்லி ஸோ பேட் மெகஃபியை நம்ம ரேண்டி ஆர்டனுக்கு கூட சேர்த்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த பிளானை வந்து எலிமினேஷன் சாம்பர்லேயே வந்து போட்டு விட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இன்னொரு நியூஸ் என்னென்னா பேட் மெகஃபியை வந்து ரிட்டர்ன் வந்திருந்தால வந்து அந்த ப்ரோமோலாம் பேசியிருப்பார், நிறைய விஷயங்களும் பேசியிருந்தார். ஸோ நான் வந்தது அதாவது நான் இப்போ ரேண்டி கூட சேர்ந்ததுனால இதுக்கு மேலே ஸோ ஸ்மாக் டவுனில் வந்து ஒரு நல்ல ரேட்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ நாள் ஒரு பொம்மை வந்து சாம்பியனாக இருந்ததுனால தான் ஸோ ஸ்மாக் டவுன் வந்து ரேட்டிங்கில் ரொம்ப அடி வாங்கிச்சு, வியூவர்ஷிப் கிடைக்கல அப்படிங்கிறத பச்சையாக வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா இது எல்லாமே வந்து அன்ஸ்கிரிப்டட் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணி வந்து அந்த செக்மெண்ட்டே வந்து நடக்கலையா. குறிப்பாக பேட் மெகஃபி பேசின எல்லா ப்ரோமோவுமே ஸோ அவரோட சொந்த ப்ரோமோ தான். ஸோ அப்போ அந்த ரேட்டிங் அடி வாங்கினது எல்லாமே அவரோட மனசுலேருந்து அவரே வந்து ரியலாக வந்து பேசியிருக்காரு. ஸோ யாரும் எந்த ஒரு விதத்திலும் சொல்லி கொடுக்கறதில்ல. அவர் சொல்கிறதுலையும் தப்பு கிடையாது. அதாவது TKOவே அந்த ரேட்டிங் அடி வாங்கினதுனால தான் இவரை வந்து கொண்டு விட்டுருந்தாங்க. வேற இவராக அது தானே பேசுவார். கோடி ரோட்ஸ் பேசின ப்ரோமோஸுமே வந்து அன்கட் ப்ரோமோ தான். அதாவது அன்பிளான்டாக அதாவது அன்ஸ்கிரிப்டட் ப்ரோமோ தான். ஸோ அவர்கிட்ட டிக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த விஷயங்களில் எதுலையுமே WWE இன்வால்வ் ஆகல, ஃபுல்லாக TKO தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஸோ என்னத்தை சொல்லதுன்னு தெரியல. ஸோ அதான் அந்த இதே செக்மெண்ட்டே வந்து நாசப்படுத்திட்டானுங்க. ஸோ மொத்தமாக வந்து அதாவது அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ஸோ இன்டர்நெட்டில் ஃபேன்ஸ் வந்து குற்றச்சாட்டாக கொண்டு வைக்கிறதுனால ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த விஷயங்களெல்லாம் மாற்றிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசினா போதும் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன
என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து அவர்கிட்ட சொல்கிறது இல்லை. ஸோ அதான் கோடிக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரோமோவே இருக்கிறது. சும்மா பேட் மேகஃபி பேச பேச ரேண்டி ஆர்டன் வந்து அடிச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாமலே போட்டு சேர் எடுத்து அடிக்கிறது, நெக்கில் போட்டு அமுக்கிறது, ஸோ இந்த மாரி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் டிகேஓ தான். ஸோ மொத்தம் ஒரு அன்ஸ்கிரிப்டட் ப்ரோமோவோ வந்து அந்த செக்மெண்ட்டே வந்து நாசம் பிடிச்சிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட் மேகஃபியை கொண்டு வந்தது ஒரு முற்றிலும் ஃபெயிலியர் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இவரை கொண்டு வந்ததுனால மொத்தமாக அந்த மேட்சுக்கான ஹைப்பே வந்து எனக்கு வந்து போயிட்டு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக இதுக்கு மேலே நான் வந்து ஒரு வேறு லெவலில் எதிர்பார்ப்பு வச்சிருக்கிற ஒரே ஸ்டோர் லைன் வந்து ரோமன் ரெயின்ஸ் vs சிஎம் பங்குக்கான மேட்ச் தான். ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோ இதுக்கு மேலே பிடிக்க போகிறதில்ல.